ஓடு திரு சுபவீர பாண்டியன் பேராசிரியர் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களும் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேரலையில் நம்மோடு திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆச்சாரி, எப்படி பார்க்குறீங்க எண்ணிக்கைகளை? அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கைகள் அல்லது முன்னிலை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அகில இந்திய அளவில் 294 நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்திய கூட்டணிக்கு 191 அப்படின்னு வந்துகிட்டு இருக்குது. இது நாங்க எதிர்பார்த்தது. இப்போ இன்னும் 294ன்றது இன்னும் மேல போகும். 350 360 வரை போகும். ஒரு மத்தியானத்துக்கு பிறகு அந்த எல்லை நாங்க வச்சிருந்த அந்த 400 அப்படின்றதுக்கு தொடர்றதுக்கு முழு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரு நயினா நாகேந்திரனுடைய அந்த சீட் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு தகவல் வந்திருக்குது. இன்னும் அவங்க சௌமியா அவங்களுடைய சீட்டும் நல்லா போயிட்டு இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அந்த தொகுதியிலேருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட எக்ஸிட் போல்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அது மாதிரி ஆகும் அப்படின்றது தமிழ்நாட்டிலேருந்து வர தகவல். ஸோ இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தல். திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக பிரதமர் ஆவதற்கு முழு வாய்ப்பு உள்ளது. அது ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்க போகுது அப்படின்றத எங்களுக்கு கிடைத்த தகவல். 3வது முறை. அப்புறம் உலக அளவுல ரூஸ்வெல்ட், அப்புறம் ஏஞ்சலா மார்க்கல், அதுக்கு அடுத்தது திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ண போறாரு அப்படின்றது இது ஒரு நல்ல தகவல். ஓகே, முதல் கட்ட உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிற திரு ஜென்ராம், எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப தொடக்க நிலை தான். எக்ஸிட் போல்ஸை ஒட்டினதாக ஒரு முடிவுகள் வர தொடங்கி இருக்குன்னு பார்க்கணுமா, இல்லை இன்னும் காத்திருக்கணும்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முழுக்க தபால் வாக்குகளாக மட்டுமே பார்க்க முடியும். தபால் வாக்குகள் அப்படிங்கிறத நான் எப்படி புரிந்து கொள்றேன்னா, இந்தியா இந்த 10 ஆண்டுகள்ல படிப்படியாக 2 கூறாக பிரிஞ்சிருக்குது. அதுல பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் உயர் மத்தியதர வர்க்கத்தினராகவும் இன்னும் பெருநிறுவனங்களை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. எளிய மக்கள் வாக்களிக்கிற விஷயங்கள் எல்லாமே இனி இவிஎம்ல இருந்து தான் வரணும். அரசு ஊழியர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய செக்டாரும் அப்ப பிஜேபி ஆதரிக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? அரசு ஊழியர்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள்ல அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் உழைக்கும் மக்களிடமிருந்து அதிகமாக வராத ஒரு சூழல்ல அங்கு அதிகாரிகளாக அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஆதரவாக இயல்பாக இருக்கும். அப்படிங்கிற லெவல்ல இந்த எண்களை புரிந்து கொள்கிறேன். அப்படி பார்க்கும்போது கூட இந்தியா கூட்டணி இப்ப 196 இடங்கள்ல முன்னணியில இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான சமிக்ஞையா தான் நான் உணர்ந்து கொள்றேன். ஓகே, நீங்க எப்படி பாக்குறீங்க திரு சுபவி? இன்றைய இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய எண்ணிக்கைகள் ரொம்ப தொடக்க நிலை அப்படின்னாலும் உங்க பார்வை என்னவா இருக்கு? நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டன. தெரிந்து கொள்வதற்காகத்தான் எல்லோரும், எல்லா கட்சியினரும் காத்திருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல இது மிகவும் தொடக்க நிலை. காத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். காத்திருக்க வேண்டும் என்றால் அப்படியே மாறிவிடும் என்றெல்லாம் நான் சொல்றேன். எப்படி இருந்தாலும் இவை இறுதி முடிவை காட்டுகிற குறியீடுகளாக இருக்காது. இது வெறும் தொடக்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன உங்க பார்வை எப்படி இருக்கிறது? ஏன்னா தமிழ்நாட்டையும் இந்த முறை தேசிய கட்சிகள், குறிப்பா பாஜக ஒரு தனி அணி அமைத்து இங்கே நாங்கள் எங்களுக்கான ஒரு இடம் என்ன அப்படிங்கறத நிரூபிக்கிறோம் அப்படின்னு களம் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இங்க இந்த களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தனி இடம், எங்களுக்கான இடம் என்ன என்பதை மெய்ப்பிக்கிறோம்னு சொன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் சேர்த்துக்கூடாது. சேர்க்காம அவங்க நின்றிருந்தா அது வேறு. எனவே வட மாநிலங்களில் பாமகவுக்கு என்று வாக்கு வங்கி இருக்கிறது. எனவே அதையும் சேர்த்துத்தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நான் குறிப்பாக சொல்லுகிறேன், நான் சிவகங்கை தொகுதிக்கு போயிருந்த போது அங்கேயும் சாதிய வாக்குகள் இருக்கு. எல்லாத்தையும் தனக்கான வாக்குகள் என்றெல்லாம் பிஜேபி சொல்ல முடியாது. யார் ஒருவரும் தனித்து நிற்கிற வரையில் அது அவரவர்களின் வாக்குகள் மட்டும் என்று சொல்ல முடியாது. இது எல்லா கூட்டணிக்கும் பொருந்தும். திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளின் வாக்குகளும் திமுகவுக்கு வருகின்றன, திமுகவின் வாக்குகள் போகின்றன. எனவே இது ஒரு குறிப்பிட்ட கட்சி இங்கே காலூன்றி விட்டது என்று சொல்லுவதற்கான வாய்ப்பாக இது இல்லை. ஒருவேளை பாஜக எந்த கட்சியோடும் கூட்டணி சேராமல் தனித்து நின்றிருந்தால் அவர்கள் பெறுகிற வாக்குகள் அவர்களுடையது. ஆகையினால இப்போ வட மாவட்டங்களில், குறிப்பாக வட மாவட்டங்களில் பாமகவுக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆகையினாலே அந்த வாக்குகளை எல்லாம் சேர்த்து கொண்டு தங்களின் வாக்குகள் என்று அவர்கள் சொல்லிவிட முடியாது.
இருந்தாலும் நான் முதலில் சொன்னதைத்தான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னமும் இதனை வைத்துக்கொண்டு நாம் முடிவுகளை சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது, அது வேறு. ஆனால் முடிவுகள் என்ன என்று காத்திருந்துதான் பார்க்கலாம். தென் மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இடம். ஆனால் இந்த முறை அதை நாங்கள் மாற்றுகிறோம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் வரைக்கும் சொன்னது. அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ்னா கூட இப்போ குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. ஆந்திராவில் இப்போ சட்டமன்ற தேர்தலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கணும். ஆந்திராவும் தெலுங்கானாவும் தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமளிக்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா இல்லைங்கிறது இப்போவே தெரிஞ்சிடுச்சு, ஆரம்ப கட்டத்திலேயே தெரிஞ்சிடுச்சு. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு இருப்பதாக எக்ஸிட் போல்ஸ் சொல்லிச்சு. ஆனால் நடைமுறையில் அது இருக்குமா, அப்படி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. பாதியாக கூட போகலாம், அல்லது காங்கிரஸ் அதிக இடங்களை வெற்றி. தற்போதைய அண்மை செய்தி பார்க்கிறோம். ராமநாதபுரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவு அப்படிங்கறத பார்க்கிறோம். ராமநாதபுரத்தில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டாரு. பாஜகவுடைய கூட்டணியில முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்ட ஒருத்தர் அங்க ராமநாதபுரம் முதல் முறையா அவர் களம் கண்டாரு. அங்க திரு ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஐயுஎம்எல்ஏ சார்ந்த திரு நவாஸ் கனி அங்கே ஒரு முன்னிலை வைக்கிறாரு திமுக கூட்டணியிலிருந்து. அதே போல திரு ஜெயபெருமாள் அதிமுகவுடைய வேட்பாளரும் அங்கே பின்னடைவு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த முக்கியமான விஐபிக்கள்ல திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் களமிறங்கிய ராமநாதபுரத்திலையும் அவருக்கான பின்னடைவு என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய செய்தியா பார்க்கிறோம். ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதியில பார்க்கும்போது தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வேட்பாளர் முன்னிலை இருந்தாங்க. ஆனால் குறிப்பா திருநெல்வேலி அதாவது போஸ்டல் ஓட்டுல முக்கியமா தபால் வாக்குகள்ல திரு நயினா நாகேந்திரன் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்த்தோம். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க திரு ஜெண்டா? நயினார் நாகேந்திரன் மீண்டும் பின்னடைவு அப்படின்றது தான் இப்போ செய்தியாக. இப்போ நான் வந்து கேட்க வந்தது இந்த தபால் வாக்குகள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் அல்லது ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்களுடைய அதிகப்படியாக பங்கேற்கக்கூடியது இந்த தபால் வாக்குகள். அதுல முன்னிலை வந்தது அப்படிங்கிறது திருநெல்வேலியில அதை கவனிக்க வேண்டி இருக்கிறதா அப்படிங்கிறதுனால அந்த கேள்வி. நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து இருக்கலாம். ஆனா அவர் இன்னும் வந்து பழைய அதிமுக பிரமுகராக அல்லது திராவிட இயக்கத்தின் வழிவந்தவராக பார்க்கப்படுகிறார். அவர் வந்து சாதாரணமாக மக்களோடு எளிதாக பழகக்கூடிய மனிதராக பல வருடங்களாக இருந்த காரணத்தினால அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் அவருக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்க கூடும். அதனால முதல்ல ஒரு அதிகமான வாக்குகள் பெற்று முதல்ல ஒரு கட்டத்துல முன்னணியில இருந்த மாதிரியும் இப்போ பின்னடைவுக்கு வந்துட்டதும் தெளிவாக தெரியுது. அதனால அதுல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருந்து வாக்குப்பதிவு எந்திரத்தில இருந்து வாக்குகள் எண்ணப்படும் போது இயல்பாக அவர் பின்னால போயிடுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். புதுச்சேரியில பாஜக அதே போல முன்னிலை வைக்கக்கூடியது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அப்படின்னு அதை பார்க்க வேண்டியிருக்கா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுவும் எதிர்பார்க்கப்பட்டது. 40 தொகுதிகளில் எந்த இடத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி முன்னணிக்கு வரும், முன்னிலை வைக்கும், வெற்றி பெறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை அப்படி ஏதேனும் ஓரிரு தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் புதுச்சேரியாக இருந்தா காங்கிரஸ் கட்சியும், மீதி 39 தொகுதிகளாக அதுல ஒன்றாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியினரும் ரொம்ப தீவிரமாக தங்களை சுய பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா அதே போல திண்டுக்கல்ல முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்கிறோம். சிபிஎம் வேட்பாளர் திண்டுக்கல்ல முன்னிலை வைக்கிறார். மற்ற எல்லா தொகுதிகளுடைய நிலையிலையும் கூட நம்ம பார்க்கலாம். திண்டுக்கல்ல திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சச்சிதானந்தம் முன்னிலை வைக்கிறாரு. அதே போல நெல்லை முபாரக் அங்க அதிமுக கூட்டணியில் அவர் போட்டிட்டாரு. அவர் அடுத்த கட்டத்தில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் 8500க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் முன்னிலை வைக்கிறார். அதே போல மதுரையில் திரு சு வெங்கடேசன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் முன்னிலை வைக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். திரு ராமசீனிவாசன் பாஜக அங்க போட்டியிட்டார். அவர் பின்னடைவை சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கிறோம். அதே போல மதுரை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், 2 பேருமே அதிமுகவிலிருந்து டாக்டர் சரவணன் போட்டியிட்டார். ஏற்கனவே அவர் பாஜக இருந்தார், திமுக இருந்தார். அப்படி அந்த இடத்துல இருந்து இந்த முறை அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக அதிமுக களம் கண்டார். அவர் இருவரையும் கடந்து சு வெங்கடேசன் முன்னிலை வைக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். காஞ்சிபுரமும் கூட அதே போல இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியதுல கோயம்புத்தூர் ரொம்ப முக்கியமா எல்லாரும் கவனிக்கக்கூடியதாக மாறி இருந்தது. அகில இந்திய அளவில் கூட அது கவனத்தை பெறக்கூடியதாக மாறி இருந்த இடத்துல தற்போதைய நிலையில் திமுகவினுடைய கணபதி ராஜ்குமார் முன்னிலை வைக்கிறார். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை பின்னடைவு. அதேபோல திரு செங்கை ராமச்சந்திரன் அதிமுகவிலிருந்து ஐடி விங் பிரிவை சார்ந்த வேட்பாளர் அவரும் பின்னடைவை சந்திக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது கணபதி ராஜ்குமார் முன்னிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதி.
தொகுதியாக கோயம்புத்தூர் இருந்தது. அந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். திரு ஆசீர்வாதம், எப்படி பார்க்குறீங்க? கோவை அப்படிங்கிறது தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு பிஜேபி இருந்தது. தற்போதைய சூழல்ல ரொம்ப தொடக்க